நம்ம சித்திரத்தில்லாவுக்கே பாருங்கள், இன்னும் வேலை பார்க்குறாங்க. எத்தனை அழுத்தம் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் பேசினார், நான் பேசினேன். இருக்கிற நிலவரத்தை தான் சொன்னேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நாளைக்கு ஏதாச்சும் விரும்பத்தகாத சம்பவம் நடந்தால் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான், முதலமைச்சர் தான் பொறுப்பு, அதுவும் காவல்துறை தான் பொறுப்பு. ஏன்னா கடந்த போன சித்திரத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிசிஐடியுடைய தாயாருடைய செயினை அத்துட்டாங்க. அக்க போகும் பார்த்தீங்கன்னா பெரிய செயினாக இருந்தால் கழுத்தை நெருங்கிருச்சு. அப்போ பக்கத்தில் இருந்தால் கண்டுபிடிச்சி அது அந்த அளவுக்கு ரவுடிசம் ராபரி இது நடந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் டாஸ்மாகலாம் மூடுங்க, தொடர் கொலை நடக்குது 3 நாள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அவங்க அதை விடத்தையும் கேட்டுக்கிறல. உங்கள் காலத்தில் டாஸ்மாக் மூடினீங்களா? சட்டமன்றத்தில் கேட்குறாங்க. அவங்க உயரத்தில் இருக்காங்க, கேட்குறேன். எங்கள் காலத்தில் ஏதாச்சும் ஒரு சாவு சொல்ல, இது வரைக்கும் சித்திரத்தில் சுந்தரராஜ பெருமான் ஆற்றுல இறங்குற ஒரு துயர சம்பவம் கூட நடந்ததில்லை. நெரிசல் ஏற்படும், நெரிசலை தவிர்த்துருவாங்க போலீஸே காவல்துறையை. நல்லா மக்களை பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாத்த சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், இன்னும் நெருக்கடி. இப்போ தகரத்தை வேறு அடைக்கிறாங்க. சாமியை பார்க்க முடியாதுங்க. குறிப்பிட்ட ஏரியாவில் தான் சாமி பார்க்க முடியும். இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா மேற்கிருந்து வர்றவங்க, வடக்கிருந்து வர்றவங்க ஆற்றுல அழகிற இறங்குறத அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய தகரம், உயரமான தகரத்தை அடைக்கிறாங்க. முன்னாலாம் இங்கேருந்து தான் மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்கி அந்த சித்திரத்துலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இட நெருக்கடி நெருக்கடி ஏற்பட போகுது. இது எந்த அர்த்தத்தில் இந்த தகரத்தை அடைக்கிறாங்கன்னே தெரியல. ஆத்தோரத்தில் இருக்க அந்த பாலத்தில், அந்த சாலையில் தகரத்தை வச்சு அடைக்கிறாங்க. அங்கே இருந்தால் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. பக்கத்தில் பால வேலை நடக்குது. அந்த அதுக்கு தான் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க, நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது தகரத்தை வச்சு அடைக்கும்போது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல குமியணும். அந்த இடத்துல எப்படி குமிய முடியும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு சுந்தரராஜ பெருமானை எழுந்தர்ற அது அந்த கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பூரா சாக்கடை நிரம்பி போய் தான் இருக்குது. அது வைகை டேம்லேருந்து கொஞ்சம் முன்னாலேயே தண்ணி திறந்து விட்டு இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் போன பிறகு நல்ல தண்ணி வர்றது இருந்தால் நல்லது மக்களுக்கு. இல்லைன்னா அதுவே இன்றைக்கி பல்வேறு வியாதிகள் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு.